Morning dear students, myself Rani, Department of History of SNS College of Education. Today we are going to see about Yoga, Health and Physical Education. அதில் நம்ம Unit 2 பார்க்கலாம். ஏற்கனவே Unit 1 பார்த்துட்டோம். இப்போ Unit 2. Unit 2 ஓட ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா Health and Safety Education. அதாவது உடல் நலம் மற்றும் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாதுகாப்பு கல்வின்னு சொல்லலாம். சேஃப்டி எஜுகேஷன் தான். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் எஜுகேஷன். ஹெல்த் எஜுகேஷன் அப்படின்னா உடல் நலம் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால எல்லா வேலைகளுமே கரெக்டான வேலை செய்ய முடியும். அதாவது நம்ம உடல் நலம் மனநலம் கரெக்டாக இருக்கணும், அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு மனப்பான்மையாக இருக்கணும், சிந்தனைகள் நல்லா தெளிவாக இருக்கணும். எதுலேயுமே ஒரு தெளிவு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஆட்டோமேட்டிக்காக நம்ம நடக்கிற வேலைகள்லாம் கரெக்டாக நடக்கும். இதில் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகிட்டோம், இல்லை ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை வந்துன்னா இந்த உடல்நல கல்வி மூலமா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது, அதோட எய்ம்ஸ் என்னவா இருக்கு, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அப்புறம் அதோட மெத்தட்ஸ் ஆஃப் இம்பார்ட்டிங் என்ன, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தோட சர்வீஸ் எப்படி இருக்கு, தென் ஹெல்த் சூப்பர்வைசிங் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் பொது நலத்தில் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஹெட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் முதலுதவி அப்படின்றது பார்த்தீங்கன்னா யாரும் ஒருத்தருமே காயம் அடைச்சிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு ரோட்லேயே விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ரத்தம் போயிட்டு இருக்குன்னா அந்த ரத்தத்தை வந்து நிறுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். எந்த ஒரு காயமானாலும் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறத பார்க்கணும் இல்லையா? இல்லை நம்ம எந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கலாம் அவங்க யாருமே தெரியாது கண்டுக்காம நம்ம விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அடிப்பட்டவங்களுக்கு ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ முதலுதவி அப்படிங்கும்போது நம்ம ஸ்கூல்லேயும் நடக்கலாம், போயிட்டு இருக்கிற நேரத்துலையும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற நேரத்துலையும் நடக்கலாம், இல்லை காலேஜ்லையோ இல்லையோ ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துலையோ கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். எந்த இடத்துல நடந்தாலும் நம்ம வந்து ஜஸ்ட் இந்த ஒரு சப்ஜெக்ட் படிக்கும் பொழுது ஒரு முதலுதவி அப்படின்றது போது தானாக போய் நம்ம செய்கிறது தான். அந்த ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப்னு தான் சொல்ல முடியும். இந்த ஹெல்ப் வந்து நம்ம மற்றவங்களுக்கு உடனடியாக போய் செய்யணும். அப்போ அதுக்கப்புறம் நம்ம அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறது இப்போ விளையாடும் போது நடக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்போர்ட்ஸ் டே கேம்ஸ் இல்லை காம்படிஷன்ஸு இந்த மாதிரி வைக்கும்போது ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க, குழந்தைங்க ஓடுறாங்க, நல்ல ஓடுற பையனாக இருப்பான், எதிர்பாராத விதமாக அவங்க விழுந்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறது, இன்னும் அவனை என்கரேஜ் பண்ணி சாதாரண காயம் தானே ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவனால ஓட முடியும்னு என்கரேஜ் பண்ணுறது, இல்லை ரொம்ப காயப்பட்டுச்சுன்னா அந்த குழந்தைய ரொம்ப பயப்படுத்தாம அதற்கான மருந்துகள் கண்டிப்பாக ஸ்கூலானாலும் காலேஜானாலும் கண்டிப்பாக சேஃப்டியாக வச்சுருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்னால என்னென்ன பொருள் இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம கொஸ்டின்ஸே இருக்குது. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் எந்த விதமான பொருள்கள் நம்ம யூஸ் பண்ணணும், எப்படிப்பட்ட பொருட்கள் வைக்கணும், எக்ஸ்பைரியான பொருட்கள் நம்ம வைக்கக்கூடாது அப்படின்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. அது போல தான் நம்ம வந்து எந்த ஒரு குழந்தையானாலும் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறதுக்கு முன் வரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஆக்டிவிட்டி. இந்த யூனிட்ல லாஸ்ட் ஹெட்டிங்கே பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஆக்டிவிட்டி தான். அதாவது நம்ம வீட்டில் வந்து எப்படி பாதுகாப்பான முறையில் இருக்கணும், பாதுகாப்பான முறையை வந்து நம்ம எப்படி வரவழைச்சிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கலாம். எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ரொம்பவுமே மோசமான விஷயம் தான் இல்லையா? நம்ம தவறான முறையில் பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக அது நமக்கு ஈரத்தோட தொடக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்க, இல்லை மழை பெய்கிற போது இல்லை இடி மின்னல் தாக்கும் பொழுது ஏன் நம்ம கரண்ட் சுவிட்சை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா இடி வந்துச்சுன்னா கரண்டே கட் ஆகிடும். ஏன்னா நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இபி ஆஃபீஸில் வந்து மெயின் கட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதனால என்ன ஆபத்துகள் வரும். இப்போ வீட்டில் கிணறு இருக்குது அப்படின்னா குழந்தைகளை வந்து நம்ம எப்படி எச்சரிக்கையாக வச்சுக்கணும், அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பயமுறுத்தலை கொடுக்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப பயந்துக்கிறதுக்காக கிடையாது, ஒரு அவேர்னஸ் தான் கொடுக்கணும். இங்கே போனால் இந்த மாதிரி நடக்கும்னு சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு நாம் என்ன பண்ணோம், சேஃப்டியாக யாரும் போகாத அளவுக்கு வலை மாதிரி போட்டு வச்சுக்கலாம், அந்த குழந்தைங்க வந்து உள்ளே போகாத அளவுக்கு நம்ம பாதுகாக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வீட்டில் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ் சொல்லலாம். அந்த கேஸ் வந்து இப்போ அப்பா அம்மா வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, அந்த குழந்தை வீட்டுக்கு வரவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு பசிக்கிற சமயத்தில் ஏதாவது எப்படி பற்ற வைக்கணும், எப்படி ஆஃப் பண்ணணும், எப்படி குக் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த குழந்தைங்க வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலேருந்து காப்பாற்ற முடியும். நம்ம எதுவுமே சொல்ல அந்த குழந்தை பாட்டுக்கு கேஸ் வந்து பார்த்துறாங்க அப்படின்னா இப்போ கேஸ்